நெய்வேத்திய நிலைகளையும் வழங்கி என் அருள் சுவடியை, அற்புத பெருஞ்சுவடியை, பெருமகா சுவடியை, சூட்சம பூஜை முறைகள் செய்து போற்றிகள் பல பாடி அருள் சுபடியிலிருந்து அற்புத பெருஞ்சுவடியிலிருந்து பெருமகா சுபடியிலிருந்து சுபடியிலே இருந்து அற்புதமாக தன் அத்தகைய நிலையிலே இருந்து அத்தகைய சுபடி வெளிப்பாடாக தோன்றிய அத்தகைய சுவடி தாங்கிய சீடன் அமர்ந்திருக்க அற்புதமாக கிளை சபையின் அற்புதமாக அத்தகைய கிளை நூல் தாங்கும் சீடனும் அமர்ந்திருக்க அற்புதமாக இத்தகைய நிலைகளை அனைத்து தேவாதி தேவர்களும் சித்த பெருமக்களும் சூழ்ந்து கவனித்து நிற்க அகத்தியத்தை அரியணை அமர்ந்து அற்புதமாக தலைமை மாமுனியை, தவமுனியை, சிவமுனியை, சிவமகா பேராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சிவரூபனை, சித்த பெருமகனை 18 நிலை கொண்ட அற்புதமான சித்த பெருமக்களுடனே ஆலோசனை நடத்தி அலா உலாவி இடைவிடாது மாற்றத்திற்காக நல் திட்ட நிலைகளை வகுத்து வருகின்ற அற்புதமான வல்லோனை, வலியோனை, வரம் மருளும் அகத்தியத்தை வருக வருக என வருக வருக என இத்தகைய சந்தர்ப்பத்திற்காக சூழலுக்காக அற்புதமான நிலைக்காக காத்திருந்த அத்துணை கணங்களின் திருவடி பணிந்து திருச்சால் பணிந்து மகிழ்ச்சி வெள்ளத்திலே மகிழ்ந்திருக்கும் சித்தர்களை மீண்டும் மகிழ்விக்க அற்புதமான அகத்தியன் தலைமை ஏற்று நிற்க அத்துணை நிலைகளும் சூழ்ந்திருக்க வாழை சித்தனும் வெளிவந்து அமர்ந்திருக்க அற்புதமான சுபடிதனை, ஆற்றல் மிக்க சுபடிதனை விஸ்வாமித்திர மகரிஷி அற்புதமாக பாம்பாட்டி பெருமகரார் மற்றும் அத்துணை நிலைகளும் அற்புதமாக சூழ்ந்திருக்க சிவபண சித்தர்களும் வந்து அமர்ந்திருக்க அருள் நூல் பெருநூல் பெருமகா நூல் திறந்து அகத்தியத்தை வரவேற்று அத்தகைய சூட்சம மங்கள சங்கொலி முழங்க மகத்துவமிக்க மகா கோஷங்கள் அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம் என்கின்ற அற்புதமான அத்தகைய அருள் கோஷங்கள் சிவகோஷமாக, சித்த கோஷமாக, திருமுருக கோஷமாக, பரந்தாமன் கோஷமாக மருவி 14 லோகங்களும் வழங்கி நிற்க அன்னையர்களின் அற்புதமான அத்தகைய மாத நிலையிலே இருந்த அத்துணை புண்ணிய நிலைகளையும் பார்த்து அத்தகைய அன்னையர்களின் கோஷமும் அற்புதமாக ஓம் சக்தி, பராசக்தி, ஆதிபராசக்தி, அற்புத நாயகியே என வாழை அம்சமாக அத்துணை நிலைகளின் பரவி நிற்கின்ற வாழை அமர்ந்து அருளாட்சி வரம் அருளும் அற்புதமான தளமதிலே அருள் சங்கம அற்புத பொருள் சங்கம திரு ஞான பொருள் ஞான ஞானியர்கள் அமர்ந்து ஞான போதனைகள் நிகழ்த்துகின்ற அவ்வை அமர்ந்து முதலாசி அருள்கின்ற அற்புதமான நூலிலே இருந்து அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா சித்தனை தலைமையேற்று நல் நிகழ்வினை நடத்தி கொடுக்க திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து அத்துணை முனி பெருமக்களும் காத்திருக்கும் அற்புதமான தருணமதை என்பதை சொல்லி அகத்தியத்தை வழிநடத்த தலைமை ஏற்க தவமகனை, சிவமகனை, சிவமகா சித்தனை பாம்பாட்டி அமர்ந்திருக்கிற அற்புதமான அத்தகைய விஸ்வமித்திர மகரிஷியும் ஆற்றலுடனே அற்புதமாக வந்து அமர்ந்திருக்க சபையோர் அனைவரும் அமர்ந்து அனுக்கிரக நற்சபையை உற்று நோக்க அகத்தியன் திருவாய் மலர திருவடி பணிந்து நிற்கிறோம், திருத்தால் பணிந்து நிற்கிறோம். அகத்தியமே ஜெயம். ஓம் அகதீசாய நமக. எழில் அழகு நிலை கொஞ்சும் ஆற்றல் மிகும் எழிலோன் அமர்ந்த சபையில் ஏற்றமுடைய அறுபடையோன் அறுபடை திருப்படையோன் அதனை ஆளும் கோனாய் கோமகனாய் அமர்ந்திருக்கும் இச்சபைதனில் நல் இனிய நற்பொழுது அந்திமகா வேலையும் ஆற்றல் கொஞ்சும் பகலவன் தன் இனிய தன் பணி முடித்து மாற்று திசையில் பயணிக்கும் அற்புத வேலைதனில் அழகு நிலை கொஞ்சும் இறை தேடி அமர்ந்து தன் குஞ்சுகளுக்கு பகிர்ந்தளித்து ஆற்றலாய் இயற்கை ஓய்வெடுக்கும் அற்புதமான இறை இயல்பு நிலை பொழுதில் சித்தனே
சிவகூரை தலமதிலே சித்தனாய் திரு முருகனாய் சிவமாய் சிவநிலை ஆளும் பிரபஞ்சமாய் உள்வந்து நீர் உள்வந்து உம்மோடு பிரபஞ்சத்தோடு கலந்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கும் பெருமகா சித்த நிலைதனை நோக்கி தன் பயணமதை சித்தனாய் மேற்கொள்ளும் இறைமகா பெருநூல் தாங்கும் சீடனும் ஆற்றல் ஆற்றல் என்னும் அவ்வார்த்தைக்கு அளவில்லா பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் பெருமகா நூலின் பிரதி பிம்ப நிலைதனை கிளை நிலை கொண்ட பல்லவ தேயம் கண்டு அப்பல்லவ தேயத்திலிருந்து ஆற்றலாய் நற்பயணம் மேற்கொண்டு சிவமகா சித்த சபை நோக்கி தன் அருட்பயணம் தொடங்கிய காலம் முதல் அடிபணிவு சரணாகதி என்னும் நிலைக்கு எடுத்துக்காட்டு நிலையாய் திகழ்ந்து இப்பெருமகா நூலின் பிரதிதனை கிளை நூலாய் சிறு நூலாய் சுமந்து விதை நிலை கொண்டு தளிர் நிலை கண்டு ஏற்றம் கொண்ட விருட்சமாய் வளர்ந்து நிற்பதற்குரிய அற்புத தன் சித்த முயற்சிதனை மேற்கொண்டு இறைநூல் சீடனாய் வந்து அமர்ந்திருக்கும் அச்சீடனுக்கும் யாம் அகத்தியன். இறைமகா பெருநூலினுடைய சித்தன் உரைத்த உரையோடு சித்தன் உள்ளுக்குள்ளிருந்து உரைக்கும் அகத்திய உரையையும் பின் 14 சித்தர்கள் வரிசையாய் வந்தமர்ந்து உரைக்கும் உரைதனையும் தக்க வைக்கும் நிலையை தகுந்த நிலையாய் தேர்ந்தெடுத்து ஆற்றலாய் நின்று இவ்வாசிதனை நிழல் நிலைதனை நிஜநிலையாய் உலகோர்க்கு பறைசாற்றும் சாதன நிலைதனை இயக்கி வரும் இயல்பு நிலை சீடனுக்கு யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி கண்டோர் வியப்புறும் வண்ணம் கண்டுகொண்டிருப்போர் ஆச்சரிய நிலைக்குள் அமிழ்ந்திருக்கும் வண்ணம் இனி காண்போர் இது நிலை எது நிலை இந்நிலை எங்கிருக்கும் என்று வியந்து உற்று நோக்கும் வண்ணம் அற்புதமான ஒளிவண்ண நிலைகளுக்கு இடையே ஆதி கைலாய சிவசூட்சம நூலமர்ந்த சிவகூரை தலம் அற்புத காட்சியளிக்கும் இத்தலமதில் அகத்தியன் யாம் சித்தனே வந்து அமர்ந்துள்ளோம். சிவசபை ஆசானுக்கும் இறைமகா பெருநூல் சீடனுக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி சூட்சம சபை சீடர்களுக்கு யாம் பல்வேறு பரிமாண நிலைகளிலே அமர்ந்து அரசாளும் சித்தர் கூட்டங்களுக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி எழில் இதுவே எழில் அழகு என்ற சொல்லுக்கு இலக்கணம் முருகன். முருகன் அமர்ந்த இத்தலம் அழகு நிலைக்கு பஞ்சமா என்ன அகத்தியனே? அகத்தியனாய் அமர்ந்திருக்கும் சித்தனே, உமக்குள் இருந்து உரையாற்றும் உரைதனை அகத்தியன் உரையாய் உரைக்கும் சிவநூல் தாங்கும் சீடர்கள் அமர்ந்து அழகு பெற உரைக்கும் இச்சிவகூரை தலம் அழகுமிளிர் நிலையமாய் ஆற்றல் பொங்கும் இறை நிலையமாக இதுவே இறைமகா கலியுக மாற்றத்திற்குரிய அற்புத தொடக்கம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்விற்கு இது ஓர் பல்வேறு பரிமாணங்களில் இதுவும் ஒரு பரிமாணம் என்று அகத்தியன் யாம் எடுத்துரைத்து ஆற்றலாக வந்து நின்று அமர்வோர்கள் இந்நிலை கண்டு ஆச்சரியமடைந்து அபூர்வ நிலை இது என்று அமர்ந்து தன் வினை நிலைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி ஆற்றலாய் இறை ஞான நிலை போதிக்கும் போதனை மையம் இது ஞான பட்டறை கூடம் என்று நினைந்து அமர்வோர்கள் உண்மை இறை ஆன்மீக நிலையை தன் உடலுக்குள் ஏற்றி சரீரத்திற்குள் ஏற்றி இரத்த நாளங்களுக்குள் சிவத்தின் இரத்த நாளங்களை ஒன்றாக கலந்து எழுந்து நின்று வணங்குகின்ற பொழுது சிவத்தை சிவம் வணங்குகின்ற அற்புதமான நிலைதனை பெறுவார்கள்.
அந்நிலை நோக்கி அகத்தியம் பயணித்து கொண்டிருக்கின்றது இச்சபையில் என்று யாம் எம்மோடு இணையும் 11 சித்தர்கள் வரிசை கோர்த்து அமர்ந்து இதுபோல அழகு பெற ஆற்றலாக பல்வேறு ஆலோசனை நிலைகளை நிகழ்த்தும் சற்சங்கங்கள் இனிவரும் காலங்களில் நிகழும். வேல் பகிர்வு தலமாக நிற்கும் இப்பகிர்வு தலமதிலே இன்னும் இறைநூல் தாங்கும் சீடர்கள் வந்தமர்ந்து வேல் பகிர்வு விழாவிலே கலந்து கொண்டு ஆற்றலாய் பிரபஞ்சம் தாங்கும் வேல், பிரபஞ்சத்திலிருந்து பகிரப்படும் வேலினை அத்துணை ஆலய திருமுருக சஷ்டி பரிவார படைகளுக்கு வார்த்தெடுத்து பறைசாற்றி இயல்பு கொடிமரத்தின் மூலமாக அவர்களுக்கு தாரை வார்க்கும் அற்புத நிலை, அந்நிலை வேல் பகிர்வு விழாவாக அன்றைய நாள் திகழும் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி, இது இறை அமர்ந்து இறையை ஆட்சி புரியும் இறையாட்சி மையமாகும். இது இறை ஒன்றோடு ஒன்று அமர்ந்து ஆலோசனை மையமாக அமைத்து ஆலோசனைகள் நடத்தி வருவோர்களுடைய நல்நிலை எதுநிலை எந்நிலை அதுநிலை என்று ஆராய்ந்து அவரவர்கள் ஆராய்ச்சிகளுக்குள் இருந்து அற்புதமான ஆகம விதிகளின் மூலமாக அவர்களுக்கு நல் வினை அவர்களுக்குள் புகுத்தி அற்புதமாக இகலோகத்தில் கலியுகத்தில் நடைபோடச் செய்து சபையின் பின்னே அவர்கள் நடைபோடுகின்ற பொழுது சபை அவர்கள் பின் நடைபோடும் எக்காலமும் என்று யாம் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி சீடர்கள் யாவருக்கும் ஆளி நாடு நகரம் தாண்டி அற்புதமாய் இவ்வளாகம் தனில் அமர்ந்திருந்து ஆற்றலாக சூட்சமமாய் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய பரிவார குழுமம் தனிலே அமர்ந்தும் அமராது செவிபட கேட்டும் கேளாதோர் போல் நின்று கொண்டு ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது என்று இன்னும் இவ்வாற்றலினை ஆராய்தல் நிலைக்குள் சென்று ஆராய்ந்து கொண்டிருக்கும் அத்துணை மாந்தர்களுக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகளை தாரை வார்த்து அமர்ந்திருக்கின்றோம். சுப நிகழ்வாய் சற்சங்க நிகழ்வு அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம். சித்தனி பேராற்றலே பெருங்கருணை வடிவமே, மகிழ்ச்சியின் உச்சத்திலே அமர்ந்திருக்கும் மகத்துவமிக்க மாமுனியே, திருபடி பணிந்து மாண்பு தவறாத மகா சபையிலே மகத்துவமிக்க ஓர் சபையிலே மகான்களும் சித்தர்களும் யோகிகளும் ஞானியர்களும் ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் அமர்ந்து அற்புதமாக இறையை வணங்கி இறையாண்மை போதிக்கின்ற அற்புதமான முதலாசி போதனை தாய் வந்து வழங்குகின்ற அற்புதமான ஆற்றல் மிக்க சபைதனை ஆளுகின்ற அகத்தியத்தின் திருபடி பணிந்து அற்புத நிலை கொண்ட அத்தகைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து கிளை நிலையின் தொடக்க நிலையாக ஒன்றுக்கு மேற்பட்ட சீடர்களை வழங்கி நிற்கும் அற்புதமான அத்தகைய அருட்கருணை நிலைக்கு முதலில் அடிபணிந்து நற்சங்கம பொற்சங்கம பொன்னம்பல மகாசங்க நிகழ்வினை அகத்தியனே நடத்தித்தர அற்புதமாக அவர் திருவடியை பணிந்து நிற்கிறோம். திருத்தால் பணிந்து நிற்கிறோம். அனைத்தும் அகத்தியனும் அற்புதமாக பாம்பாட்டி பெருமகனாரும் விஸ்வமித்திர மகரிஷியும் வேறு யார் சித்தர்கள் வேண்டுமென்றாலும் வந்து உரை நிகழ்த்த அற்புதமாக அகத்தியனை அற்புதமான அத்தகைய அருள் மகா நிலை பெருமகா நிலை பேரானந்த அற்புதமான அத்தகைய சிம்ம ஆசனத்திலே அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான இயல்பு நிலை கொண்ட அத்தகைய இயல்பு சபையிலே இயல்பாக மானிட ரூபத்திலே அகத்தியன் அமர்ந்து மகத்துவம் நிகழ்த்துவதை கண்கொள்ளா காட்சியாக யாமும் கண்டு உலகோர் அனைவரும் கண்டு பறைசாற்றும் நிலைகளின் மூலம் கண்டு மகிழ அனுமதி அளித்த பெருமகனே போற்றி போற்றி என திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அகத்தியம் அருள்க. இறைநூலிலிருந்து அழகு கொஞ்சும் ஆற்றல் மிளிரும் அற்புத சிவமகா வாழை சித்தனுடைய சீற்றம் கொண்ட தவ புண்ணிய நிலையிலிருந்து எழுந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து யாம் சிவசோலை சித்தனாம்
சிவசோலையின் திருவாயிலில் காவல் புரிந்து மருதமலை நோக்கி தவமிருந்து ஆற்றலாக மருதமலையின் அற்புதமான திருத்தேரினை அழைத்து வந்து அமர வைத்து தென்பகுதி நோக்கி திருமுருகனை தவம் காண வைத்து வணங்கி வாழ்த்து நிற்கின்ற பாம்பாட்டி சித்தனை யாம் நல்லாசி இச்சபைக்கு வழங்க அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி திருமகா பெருமகா நூலின் கிளை நூல் பிரதிதனை வார்த்தெடுத்து வழங்கிய சிவமகா சித்த சபையிலிருந்து சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலில் இருந்து அற்புதமான சர்ப்ப சித்தன் மானிடர்களின் வினை சர்ப்பங்களை வேறறுத்து உள்ளிருக்கும் தவக்குண்டலினை மேலெழுப்பும் அற்புதமான பாம்பாட்டி சித்தனை உரையாட அகத்தியன் யாம் அழைக்கின்றோம். சர்ப்பராஜாய நமோ நமக, சர்ப்ப சித்தாய நமோ நமக. பாம்பட்டி பெருமகன் கருணை கடலையே தன் உள்ளமாக, கருணை கடலையே தன் உள்ளமாக கொண்டு கருணை கடலை இங்கு அழைத்து வந்து செந்தூர் முருகனாக இங்கு அமர வைத்து நற்சபை நடத்த ஒரு கஜநாதனின் துணையோடு இங்கு நற்சபை அமைத்து வாழை சித்தனையும் உடன் தாங்கி உடன் அரவணைத்து அனைத்தையும் கலியுக மாற்றத்திற்காக சிவபெருமகானாரிடம் தன் தவ நிலைகளால் இம்மாற்றம் நிகழ வேண்டும் என்பதை அன்பு கட்டளையாக வைத்து இங்கு கலியுக மாற்றத்தை காண இங்கு வந்து தென் கைலாயத்தை உருவாக்கிய எமது குருவாகிய அகத்திய பெருமகனாருக்கு எம் பாதம் தொட்ட முதல் வணக்கங்கள். ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. பல கோடி நூறாண்டுகள் அடிபாதாளத்திலிருந்து தன் தவ நிலைகளை மேற்கொண்டு தன் இகலோக வாழ்விலே ஸ்ரீனிவாசக பெருமாள் என்னும் நாமத்தை தாங்கியிருந்த பொழுதும் வாழை சித்தனாகவே உள்மனதில் வாழ்ந்து அகத்திய பெருமகனாருடன் கைகோர்த்து தன் இகலோக வாழ்விலே எவ்வளவு சுமைகளை தாங்கி இருந்த பொழுதும் அவ்வனைத்தையும் துச்சமாக அதை ஒரு புறம் ஒதுக்கி கலியுக மாற்றமே தனது முதற் மூச்சு, தனது முதல் பயணம், அதுவே முதல் தொடக்கம் என்பதை தன் மனதிலே உணர்ந்த அத்தருணத்திலே அகத்திய பெருமகனாரின் திருப்பாதத்தை பற்றி இங்கு சபை குருவாக விளங்கி கொண்டிருக்கும் வாழை சித்தருக்கும் எம் பாம்பாட்டி சித்தரின் வணக்கங்கள். இச்சபையானது வந்த மாண்புகளையும் சென்று கொண்டிருக்கும் மாண்புகளையும் இவ்வொளிநாடாக்களில் பலமுறை விஸ்வாமித்திரனும் நானும் உரைத்துள்ளோம். இருப்பினும் அகத்திய பெருமகனாரின் மாண்பானது எத்தனை முறைகள் நாங்கள் உரைத்த பொழுதும் அவரின் பணிகள் அவ்வளவு இருந்த பொழுதும் ஒரு க்ஷணம் வாழை சித்தன் அழைத்த உடனேயே இங்கு வந்து மாந்தர்களுக்கு வினைகளையும் வினைசூழ் மாந்தர்களையும் வேறறுக்க வைத்து அனைவருக்கும் நற்கதியை வழங்கிடும் இச்சிவ சபையானதை வழங்கிட்ட அகத்திய பெருமகனாரின் மாண்பானது இனி எவருக்கு இப்பூலோகத்தில் அல்ல மூலோகத்திலும் கிட்டும் என்பதை இங்கு வந்து அமர்ந்து இருக்கும் அனைவரும் உணர்தல் வேண்டும். இங்கு வந்தால் அனைத்தும் தீரும் என்ற நம்பிக்கையை வைத்து இங்கு வருவோர் அனைவருக்கும் அகத்திய பெருமகனார் வழி உரைப்பார். அனைத்திற்கும் வழி உள்ளது என்பதே இச்சிவச்சபை. தென் பொதிகை மலையிலே தன் சஞ்சாரத்திலே தனது இல்லாளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அகத்திய பெருமகனார் இங்கு விழுந்து தென் கைலாயத்தையே இங்கு உருவாக்க முடியும் என்ற தருணத்திலே சிவபெருமகனார் அதற்கு ஒரு சான்றாக அதற்கு அனுமதி அளித்து யாமே இங்கு வருகிறோம் என்றும் கூறியதை அன்று சிவபெருமகனாரின் பிள்ளையாக விளங்கக்கூடிய சிவ கார்த்திகேயன் இச்சிவச்சபையின் அரசனாக திகழ்வான் என்பதையும் உரைத்து அவரையும் இங்கு அமர வைத்திருக்கிறார் என்றால் அதன் மாண்பு என்னவென்று இங்குள்ள மானிடர்களும் இவ்வொளிநாடாக்கள் காணும் மானிடர்களும் அறிதல் வேண்டும். ஏன் இதை நாங்கள் மறுபடியும் உரைக்கிறோம் என்றால் இம்மாண்பானது ஒரு சில ஆகமங்களை உள்நோக்கி வைத்தே சுழந்து கொண்டிருக்கிறது. ஆகமங்களானதை குரு என்ன அருள்கிறாரோ அதை பின்பற்றுதல் என்பதே முதல் ஆகமம். அது எதுவாக இருப்பினும் உங்களால் செய்ய முடியுமோ முடியாதோ இருக்கிறதோ இல்லையோ அதால் உங்களால் நிகழ்த்த முடியுமோ இல்லையோ
இங்கு வந்து குரு ஒன்றை சொல்லிவிட்டால் அதன் பிறகு அகத்திய பெருமகனாரும் அக்குருவும் அதற்கு வழி சொல்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் முதல் இங்கே வந்து உங்கள் முதல் அடியை பதித்து இங்கே அமருங்கள். இங்கே அமர்ந்த பிறகே அகத்திய பெருமகனாரின் பார்வையாலேயே உங்களின் சரிபாதி பிரச்சனைகளானது தீர்ந்து விடுகிறது. பிறகு அகத்திய பெருமகனார் சொல்லும் ஆகமங்களிலே சரிபாதியில் உள்ள மிச்ச பாதியும் தீர்ந்து விடுகிறது. அதனால் எப்பயமுமின்றி மனதில் சஞ்சலமின்றி அனைவரும் இங்கு வந்து அமர்ந்து சிவசபை நோக்கி வந்து தனது பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வாக இங்கு கருதாமல் ஆன்மீக பயணத்தின் முதல் அடியாக, முதல் பயணத்தின் துவக்கமாக இங்கு வாழும் அனைத்து தேவாதி தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் மும்மூர்த்திகளும் இங்கு வந்து அமர்ந்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மாண்பை மனதிலே மட்டுமின்றி தனது சிரசிலே ஏற்றும் பொழுது அவர்கள் முப்பெரும் தேவியர்களும் மும்மூர்த்திகளையும் அமர வைக்கும் அத்தலமான சிரசிலிருந்து வேறு எதுவும் அனைத்தையும் அகற்றி அனைத்தையும் தூரே துறந்துவிட்டு வடக்கு வாசெல்வியின் வாசலில் வரும் பொழுதே அனைத்தையும் துறந்து விட்டு வாருங்கள் என்பதே இப்பாம்பாட்டி சித்தனின் அன்பு கட்டளையாக இச்சிவசபையிலே நான் பகிர்கிறேன். ஒவ்வொருவரும் எண்ணங்கள் ஏதுவாக இருந்தாலும் அவரவர் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றிய ஒரு குறுகிய நேரத்திலே அனைத்தையும் அலசி அதற்கு தீர்வு காண்பது என்பது எவ்மானுடனாலும் இவ்வூ உலகிலே நடத்த முடியாத ஒன்று என்பதை பாம்பாட்டி சித்தன் யாம் உரைத்து இங்கு விஸ்வாமித்திரன் வந்துள்ளான். அவருக்கும் ஒரு சில வார்த்தைகள் பேசிட அவருக்கும் இங்கு இடம் அளித்து அமர்கிறேன். பாம்பாட்டி சித்தன். விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. விஸ்வமித்ர மகரிஷியே பெருமகனாரே நமோ நமக. பாதங்களுக்கு என் விஸ்வாமித்திரனின் முதல் வணக்கங்கள். வாழை சித்தரே உமக்கும் வணக்கங்கள். இச்சிவசபையானதின் மாண்பு என்பதை பாம்பாட்டி சித்தன் உரைத்து விட்டார். இருந்த பொழுதும் எத்தனை தடவை இவ்வொளி நாடாக்களிலே யாம் உரைத்திருந்த பொழுதும் அகத்திய பெருமகனாரின் ஆகமங்களும் மாண்பும் எவ்வளவு பெரியது என்பதை யாம் உரைத்திருந்த பொழுதும் ஓரிரு மாந்தர்கள் வந்து இங்கு கேள்வி எழுப்பி அகத்திய பெருமகனாரையும் துன்பத்தில் உற செய்கிறீர்கள். அதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அகத்திய பெருமகனார் அனைவருக்கும் நல்லதையே அருள்வார் என்பதை மனதிலே வைத்து இங்கே வாருங்கள். சிவசபையிலே கால் வைக்கும் தருவாயிலே நீர் செய்து கொண்டு வரும் பயணமானது எவ்வாறானது, நீர் நினைக்கும் மாத்திரத்திலே அகத்திய பெருமகனார் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை ஒரு ஒளி நாடாவிலே நான் உரைத்திருந்தேன். அதை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கேட்காதவர்கள் அவ்வொளி நாடாவை கேளுங்கள். அவ்வளவு பணிபுரிந்து ஒருவருக்கும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதனால் இச்சிவசபையிலே திருமுருகன் அமர்ந்து ஆட்சி புரிகிறார். அகத்திய பெருமகனாரும் திருமுருகனும் வாழை சித்தரும் இங்கு அரசர்களாக திகழ்கின்றனர். அவ்வரசர்கள் அடிமட்ட தொண்டனையும் கூட விடாது அவரவருக்கு சேவை செய்து வருகிறார்கள். இதைவிட இம்மூ உலகத்திலும் ஒரு சபையை காண முடியுமா? கண்டால் சொல்லுங்கள், நானும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன். அதனால் இச்சிவசபை மாண்பானது எவ்வளவு உயர்ந்த நிலை மாண்பு, உயர்கட்ட மாண்பு மாந்தர்களுக்கு புரிய வேண்டும் என்ற எண்ணத்திலே கூறினோமானால் நீங்கள் அனைவரும் ஆகமங்கள் என்ற பெயரிலே ஒரு சக்தி நோன்பு எடுக்கும் தருவாயிலே எவ்வாறு சுத்தபத்தமாக இருந்து ஒரு பலகாரம் செய்து அன்னைக்கு படைத்து அமுதுண்டு பிறகு அன்னை சக்தி தேவியின் அருளை பெறுகிறீர்களோ அதைவிட 100% நோம்பின் மாண்பை விட இங்குள்ள மாண்பு 100% அதிகமான மாண்பு. அனைத்தையும் ஒன்றுற கலந்து மானுடர்கள் கலியுகத்தில் எளிதாக வந்து அடைய வேண்டும் என்ற நிலையை கொடுக்கவே இங்கு அகத்திய பெருமகனார் ஜீவநாடிகளில் ஓடிக்கொண்டிருந்த அனைத்து நாடியையும் பெருநூலாக இங்கு வார்த்தெடுப்பது மட்டுமின்றி கிளை சபைகளிலே அங்கங்கு கிளை நூல்களையும் அளித்துள்ளார். எதற்காக? மானுடர்கள் இங்கு கலியுக மாற்றம் காண வேண்டும். எவ்வாறு காண்பார்கள்?
தனது பிரச்சனையை முடித்துவிட்டு வாழ்வியலில் இருந்து அனைத்து பிரச்சனையும் நீக்கிய பின்பே அவரவர் வந்து இங்கு கலியுக மாற்றத்தை காண்பார்கள் என்பதை நன்கு அறிவார்கள் இங்குள்ள குருமார்கள். அதற்காகவே அனைவரையும் இங்கே அழைத்து அனைவரும் மாண்பு கெடாமல் ஜீவநாடிகளில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இரத்த நாளங்களில் இருந்து வரும் சொற்களானது இங்கு அனைவருக்கும் அமுது படைக்கும் ஒரு தட்டிலே மிக இனிமையாக எளிதாக படைக்கப்பட்டு விடுகிறது. இதைவிட எளிதாக ஒருவருக்கு இப்பூவுலகிலே மாற்றத்தை கொடுக்க இயலாது என்பதை யாம் விஸ்வாமித்திரன் உரைத்து அகத்திய பெருமகனாரை மற்றொரு தடவை வணங்கி அமர்ந்துள்ளோம். நிலைகள், மானிட நிலைகள் பலவாறு பல்கி பெருகி அமைந்த பொழுதும் ஒவ்வொரு மானிடர்க்குள்ளும் அவரவர்கள் சிந்தைதனில் தோன்றுகின்ற சுய நிலைகளில் இருந்து அவரவர்களுடைய நிலைகள் மாறி நின்று கலியுகத்தில் ஆங்காங்கு நடன நர்த்தனமிட்டு உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற கலியுகம் என்று அவ்வார்த்தைக்குரிய லட்சணங்களை தாங்கி இருக்கும் யுக நிலைக்கு மாற்றான, மானிட நிலைக்கு மாற்றான, மகத்துவ நிலைக்கு மாற்றான, மகோன்னத தத்துவ நிலைக்கு மாற்றான ஐவகை எதிரிகளை உள்ளிருந்து நடன நர்த்தனமாடி வருகின்ற மாந்தர்களை தன் நடன கோலம் மூலமாக, பிரபஞ்ச நடன கோலத்தின் மூலமாக ஆற்றலாக சிற்றம் பலம் நின்று ஆடும் சிதம்பர நடராஜ கோலம் கொண்டு அவன் ஆடுகின்ற நர்த்தன கோலம்தனில் இருந்து எழுகின்ற பிரபஞ்ச தீ பிளம்புகள் அனைத்தும் இப்பிரபஞ்சம் முழுவதும் சென்றடைந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற மானிட நிலைக்கு மாற்றாக நடனமிடுகின்ற அத்தகைய மாற்று நிலைகளை சூட்சமமாக வேறறுக்கும் நிலைதனை தனக்குள் புதைத்து வைத்து சூட்சம சிற்றம்பல நடராஜ கோலம் கொண்டு நடனமாடும் சிவபெருமான் அமர்ந்த சபையாகும் இச்சபை என்று அகத்தியன் யாம் தெரிவித்து அத்தகைய கோலம் நடந்து கொண்டிருக்கின்றது இச்சபைதனிலே. சிதம்பர நடன கோலம்தனை நாட்டிய நிலைதனிலே அவர் பிரபஞ்ச வானாக இருந்து ஆடுகின்ற பொழுது அவரிடம் இருந்து எழும்புகின்ற தீப்பிழம்புகள் வந்து அமர்வோரினுடைய அவரவர்களுக்குள் உள்ளிருக்கும் கலியுக மாற்று நிலைகள் உள்ளதே, அத்தகைய நிலைகளுக்குள் சென்று அவர்களை வினைகளை வேறறுக்கும் சூட்சம நிலை நடந்து கொண்டிருக்கின்றது சிவகூரை தலத்தில். அந்நிலைதனையே பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனும் அற்புதமாக தன் உரை மூலமாக இனிய நிலையில், இன்பம் பொங்கும் இனிய நிலையில், சித்தனுக்குரிய சீற்ற நிலையில் விவரித்த அத்தகைய நிலைதனை கேட்ட சீடர்களே, மாந்தர்களே, சபை தொடர்பாளர்களே, இதுபோன்று சிவமகா கூரை தலம், இதுபோன்று சிவமகா பெரும் அகத்திய வாழை சித்த சபை எங்காவது காணினும் யாம் அங்கு சென்று வணங்கி நிற்கின்றேன் என்று கூறிய கூற்றினை அகத்தியன் யாம் வெகுவாக நினைந்து அகமகிழ்ந்து அற்புதமாய் இதுவே 14 சித்தர்கள் கூடி அமர்ந்து அளவலாவி உளவலாவும் அற்புதமான சிவ சற்சங்கமம் ஆகும் என்று அகத்தியன் யாம் தெரிவித்து ஆற்றலாய் வந்து அமர்ந்திருப்பவன் காகபுஜண்டன் சித்தனே. காகபுஜண்டாய நமோ நமக நமோ நமக நமோ நமக. இந்நிலை எங்கு நடைபெறும் தெரியுமா சித்தனே சீடர்களே? கைலாயத்தில் அமர்ந்திருந்து சிவபெருமானும் உமையாளும் அமர்ந்து தனக்குள் சிவ சம்பாசனைகளை மேற்கொள்கின்ற பொழுது அவ்வப்பொழுது நாரதன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் உள்வந்து, சித்தர்கள் இணையாக உள்வந்து அவர்களுக்குள் இருந்து எழும் சந்தேக நிலைகளை தீர்த்து வைத்து அங்கு அமர்ந்து நடைபெறும் சற்சங்க நிகழ்வே இந்நிகழ்வு என்று அகத்தியன் அமர்ந்து அரசாளும் இச்சபைதனில் காகபுஜண்டன் சற்சங்க நிகழ்வு புஜண்டனாய் வந்து அமர்ந்து உரைக்கின்றோம் யாம்.
இது அற்புத நிலை தவழும் சபை. ஆற்றல் பொங்கும் இத்தலம் பகலா இரவா என்று உற்று நோக்கும் அளவிற்கு அற்புத தேவலோக காட்சி கொண்ட அற்புத சிவகூரை தலம் இது. இதில் அமர்ந்து உரையாடும் சித்தர்களுக்கு இரவில்லை பகலில்லை, அவர்களுக்கு ஒரே நிலை சிவநிலை மட்டுமே அவர்கள் கண்களில் தெரிந்து காட்சியாய் புரிந்து அற்புதமாய் அவர்கள் ஆசிகளை சூட்சமமாய் அவர்கள் நாள்தோறும் நிமிடந்தோறும் நொடிதோறும் நொடிகளுக்குள் உள்ளிருக்கும் சித்த நிலைகளுக்குள் இருந்து அவர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை பேருக்கும் ஆசிகளை என்று யாம் காகபுஜண்டன் தெரிவித்து, அத்தகைய சூட்சம ஆசிகளை பெறுகின்ற சிவகூரை தலத்தில் நடைபெறும் சற்சங்க பெருவிழாவில் வந்து அமர்வோர்கள் இச்சபையினுடைய சூட்சம அறிவுசார் ஆற்றல் நிலைதனை புரிந்து அமர்கின்ற பொழுது விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு பாம்பாட்டி உரைத்தவாறு ஆற்றலாய் அவர்களுக்குள் இவ்விஷயங்கள் இந்நிலைகள் சூட்சமமாய் உள்நுழைந்து திருமுருகப் பெருமானுடைய திருவேலிலிருந்து புறப்படுகின்ற அற்புதமான சிறுவேல்களாய் கிளம்பும் கதிர்கள் அனைத்தும் அவர்களவர் இல்லங்களில் சென்று அமர்ந்து அவர்கள் சந்ததிகளையும் வழிகாட்டும் அளவிற்கு அவர்கள் கூறுகின்ற ஆசிகளில் இருந்து ஆற்றல் மிளிரும் வெளிச்செல்லும். அத்தகைய வெளிச்சென்று வருகின்ற ஆசிகளை உள் இழுத்து அவர்கள் கிரகித்துக் கொள்ளுகின்ற வினை நீக்கி கிரகித்துக் கொள்ளுகின்ற நிலைகளை வைத்து அவர்கள் அமர வேண்டும் என்று யாம் காகபுஜண்டன் தெரிவிக்கின்றோம் சித்தனே. இவ்வாறு சிவமகா சபையினுடைய மாண்புதனை சித்தர்கள் உரைத்து கொண்டே இருக்கலாம் என்று இரவு முழுவதும் ஆற்றலாக அத்தகைய அளவு கொண்ட அளவுகோல் வைத்து அளவிட முடியாத அளவில் பிரபஞ்சம் எத்தகைய அளவோ அத்தகைய அளவு ஆற்றலினை இச்சிவகூரை தலத்திற்குள் அமர்ந்திருக்கும் சித்தர்கள் தன் கரங்களில் வைத்து ஆசிகளை வழங்குகின்றார்கள். அந்நிலை தவழும் பிரபஞ்சமகா சிவகூரை தலமதிலே ஆற்றலாய் சற்சங்க நிகழ்வு என்றால் திருமகா சபையினுடைய பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகள் என்றால் வந்து அமர்ந்திருந்து அத்தகைய நிகழ்வுகளிலே கலந்து கொள்வோர்கள் அனைவருடைய வினைகளும் வேறறுக்கப்படும். சூட்சமமாய் இயல்பு நிலையில் வேறறுக்கப்படுவது சற்சங்க நிகழ்விலே அகத்தியன் உரைக்கும் ஆகம நெறிமுறைகளை அவர்கள் அறநெறி தவறா நிலையில் கடைப்பிடிக்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தனுடைய தவத்தீ பிளம்பிலிருந்து எழுகின்ற அற்புதமான ஆசிகள் அவன் கரந்தொட்டு வழங்கும் திருநீற்று சாம்பலின் மூலமாக அவர்கள் வினைகளை வேறறுத்து தவிடுபொடியாக்கி சிவத்திருநீற்று சாம்பலின் மூலமாக புறப்படுகின்ற அத்தகைய தீப்பிளம்புகளுக்கு இரையாகி அவர்கள் கலியுகத்தில் நல்நிலையாய் நடனமிட்டு வந்து சிவகூரை தலத்தில் அமர்வோர்கள் சித்தர்களாக அமரலாம் என்று யாம் புஜண்டன் நல் நிலை பற்றி தெரிவித்து அறிவித்து ஆற்றலாய் யாமும் அமர்ந்திருக்கின்றோம். அனைவருக்கும் நல்லாசிகள் வழங்கி என்று உரைக்கின்றோம் சித்தனே. வாழைச்சித்தரே, வினா ஏதேனும் இருந்தால் வினவலாம். யாம் விஸ்வாமித்திரன் பதிலளிக்கிறோம். அற்புதமான அனுக்கிரக சேவை நீங்கள் எல்லாரும் ஆட்டிகிட்டு வரைய கலியுகம் மாறதுக்காக நாங்கள்